Hello friends, welcome to Adiyaman team the way to TNPSC. இந்த வீடியோவில் எப்படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது TNPSC குரூப் 2ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம். TNPSC எக்ஸாம் குரூப் 2A அப்படின்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ அதில் எவ்வளோ பேர் எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லாமல் எந்த விஷயத்தில் அவங்களுக்கான மார்க் கம்மியாகுது, எங்கே நம்ம லேகாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமையே எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்களுடைய சான்சஸை மிஸ் பண்ணுறாங்க. என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும், புக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் நல்லா படிச்சிருந்தாலும், எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்து நம்மளுடைய ஜாபை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய சான்சஸ் கம்மி பண்ணிட்டாங்க. இது வேறு யாரும் அவங்களுடைய சான்சஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கான சான்சஸ் இருந்தது, பட் அவங்களுக்கான சான்சஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதே போல் உங்களுக்கும் இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சான்சஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய சான்சஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கோர் நல்லா பண்ணி நம்மளுடைய ஜாபுக்கான சான்சஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் சில பாயிண்ட்ஸ் இதோடு இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சில கான்செப்டும் இங்கே கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ஸ்கோர் நல்லா பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 வீக்கில் லாஸ்ட் 1 வீக்கில் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ ஸ்கோர் பண்ணுறதுக்கு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு நான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய சேனல் அதிகமான டீமில் நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ நான் ஒவ்வொரு கொஷின்ஸ் சால்வ் பண்ணும் போதும் சொல்லியிருப்பேன், இது எந்த இயர் கேட்டிருக்காங்க, எப்போ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி தமிழ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை ஹிஸ்ட்ரி, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய எந்த டாபிக் வேணும்னாலும் இருக்கட்டும். ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம ரெகுலராக சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை கொஷின் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, இந்த கொஷின்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது என்ன கேட்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் எங்களுடைய வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். இப்போது இந்த கொஷினில் என்ன முக்கியமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்னு நான் டைட்டில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் அப்படியே ஒவ்வொரு வருஷமும், சரிங்களா, ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தோம், சரிங்களா, மினிமம் 2 கொஷின்ஸ், சரிங்களா. இப்போ மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸில் அப்படியே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மினிமம் 2 கொஷின்ஸ் வரும். வேல்யூ மாற்றாமல் அப்படியே அதே கொஷின் கேட்குற கொஷின்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அதே கொஷின் திருப்பி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் வேல்யூஸ் மட்டும் மாற்றுறாங்க, சரிங்களா. இப்போது 18, 20 அப்படிங்கிற வேல்யூ ஏதாவது ஒரு சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் மட்டும், கொஷின்ஸ் அப்படியே தான் இருக்கும், இந்த வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 16 அப்படின்ட்டு இந்த வேல்யூஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க. வேறு எதுவும் சேஞ்சஸாக இருக்காது, சரிங்களா. அதே பேட்டர்ன் அப்படியே சிலபஸ், சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ், சரிங்களா, யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கில் கண்டிப்பாக ஒரு 2 to 3 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது. தமிழ்லேயும் ஆகிட்டுருக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்குது, மேக்ஸில் ஆகிட்டுருக்கு, ஹிஸ்ட்ரியில் ஆகுது, பாலிட்டியில் ஆகுது அப்படின்னா நம்முடைய ஸ்கோர் கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த கொஷின்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டு நம்ம பாட்டுக்கு சப்ஜெக்ட் வைஸில் இருக்கிறத படிச்சிருந்தோம், சரிங்களா, படிச்சிருப்போம். பட் இந்த கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்கோரில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி மேக்ஸ்லாம் ரொம்பவே சில பேர் மேக்ஸ் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்ன மாதிரியான பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்களாம் இன்னும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலன்னா பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கல அப்படின்னா எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் சப்ஜெக்டாக ஃபுல்லாக டாபிக் வைஸ் சிலபஸ் இருக்கக்கூடியது படிச்சிருந்தாலும் சரி, இப்போது இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்
எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் என்ன மாதிரியான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல். உங்களுக்கே தெரியும் ஆர்டிக்கல் வந்து ரிப்பீட்டடாக வரும், இல்லாட்டி அமெண்ட்மெண்ட்ஸ், சரிங்களா, இல்லாட்டி இயர்ஸு. இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது அப்படியே ரிப்பீட்டடாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அதே போல் அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ், இல்லை முக்கியமான திட்டங்கள் கொண்டு வந்த வருஷம், இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அப்புறம் யார் ஃபஸ்ட்டு பிஎம்மு இல்லை பிரசிடெண்ட்டு இல்லைங்களா. ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் டான்ஸ் ஃபார்ம்ஸ், சரிங்களா. டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு டாப்பிக்கிலும் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ அதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. உங்களோட ஸ்கோர் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேக்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் முக்கியமான டாபிக். 25 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே தெரியும். நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிளாஸ் நான் எடுக்கும்போதும் சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ், எது வேணாலும் சொல்லுங்கள். ஷார்ட்கட்ஸ் வேணும், ட்ரிக்ஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய முக்கியமான கேள்வியாக வந்து கமெண்ட்ஸில் கூட நான் பார்ப்பேன். யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து சேனலுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் ட்ரிக்ஸ் வேணும் சார், என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண முடியும், இந்த சம்முக்கு எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமான சப்ஜெக்ட், டிஃபிகல்ட்டு, இது வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. அதாவது மேக்ஸ் தெரியாதவங்களுக்குன்னு சொல்லலை, மேக்ஸ் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு நினச்சவங்களும் சொல்கிறேன். அப்புறம் டைம் எடுத்துக்கும் சார், என்னால் சீக்கிரமாக போட முடியல, டைம் கன்சியூமிங் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம், பேசிக் மேக்ஸ் வந்து நமக்கு தெரியல, ஸ்கோர் பண்ணுறது வந்து மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்களா, 25 கொஸ்டினுக்கு நம்ம எப்படி 20+ வந்து எப்படி மினிமம் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. இது வந்து முடியவே முடியாத காரியம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸு இது முக்கியம்தான். எங்கே அப்படின்னா உங்களுடைய சம்மு நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது. பட் பேசிக்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறத கான்செப்டை நான் சொல்லித்தரத்துக்கு முன்னாடி பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரிக்ஸை வந்து சொல்லுவேன், சரிங்களா. ஸோ அந்த பேசிக், ஏன்னா நமக்கு ஷார்ட்கட்ஸ் கூட எப்போ வேணாலையும் நமக்கு மறந்து போகும், கைவிட்டுரும், சரிங்களா. ஆனால் பேசிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், சரிங்களா. ஸோ பேசிக் கான்செப்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும் போது பேசிக் கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சாவே போதும், நீங்கள் அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஷார்ட்கட்ஸை தவிர பேசிக் மெத்தடில் பேசிக்ஸ் தெரிஞ்சு நம்ம நார்மலாக போட்டாலையும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி போட்டாலையும் அதே ஆன்சர் தான் வரும். பட் ஷார்ட்கட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா எப்போ வேணாலையும் காலை வரி விட்டுரும், சரிங்களா. ஸோ எந்த டைமில் எந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலனா முடிஞ்சது. பட் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம், இல்லையா. அதே போல் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்போ ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸு எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்கள், சரிங்களா. முக்கியமான விஷயம், அந்த என்னென்ன மேக்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதே போல் ஷார்ட்கட்ஸ் படித்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அப்புறம் பேசிக்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படித்தவங்களாக இருந்தாலுமே திருப்பி அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த லாஸ்ட் வீக்கில் ரிவிஷன் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன்,
கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதும் சொல்லியிருப்பேன், வேறு ஏதாவது நம்ம ஜென்ரல் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சொல்லியிருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா, 20 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து எப்படியாவது கேட்டுறாங்க நம்ம குரூப் டிஏ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எல்லா டாப்பிக்லேயுமே வந்து ரிலேட்டடாக கரண்ட் ஈவெண்ட்ஸ். சரிங்களா, அப்போ 2017 இருந்து நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக ஜூன் மந்த்துக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். மற்ற மந்த்துக்கு சில காரணங்களால் நம்மளால் அப்ளை பண்ண முடியல. ஜூலை மந்த்துக்கும் நம்ம இப்போ வந்து எதுவுமே நம்ம பண்ணலை. பட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2017 நீங்கள் எல்லா மந்த்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியான ஸ்கோர் பண்ணுறதுக்கான 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஸோ அந்த 20 மார்க் வந்து பெருசாக சில பேர் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. 20 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா, ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். சரிங்களா, சும்மா நம்ம வந்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து எடுத்து படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. சரிங்களா, ஸோ 100 கொஷின்ஸை வயசு நம்ம எடுத்து படிச்சுட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 2017 முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து இதில் என்ன ஒரு 5-6 மார்க் தான் வரும். சரிங்களா, 20 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கணும். அப்படியே படிச்சிருந்தாலும் அதை வந்து இப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொஷின்ஸ் வைஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து ஒவ்வொரு வாரத்துக்கான கொஷின் பேப்பர் எடுத்து இப்போ இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 1 வீக் டைமில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜூன் மந்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மற்ற மந்த்துக்கு வந்து நம்ம குவிஸ் மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கான நாங்கள் எங்களால் முடிஞ்சது அந்த ஹெல்ப் நாங்கள் வந்து பண்ணுறோம் எங்கள் சைட்லேருந்து. ஸோ உங்களோட சைட்லேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ 2017 இப்போ 7 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஸோ முக்கியமான விஷயம் 20 கொஷின் அப்படிங்கிறது. ஸோ யாரும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை இக்னோர் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா, அதையும் சொல்லிடுறேன். அடுத்து மார்க் டெஸ்ட். ஸோ படிச்சிருப்பீங்க எல்லாருமே வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா எக்ஸாம் 1 வீக் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிலபஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கணும். சிலபஸ் கவர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்களுடைய சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. சிலபஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. பல பேர் இப்போ மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க, அவங்க 5-6 மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பாங்க. பட் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல மார்க் டெஸ்ட் அப்படின்னா கவலையப்படாதீங்க. இப்போது இன்னிலேருந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் இருந்தாலே பரவாயில்ல. 2 days ஒன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட் உங்களால் கவர் பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே நாம் வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க இந்த விஷயங்கள், இந்த டாபிக்ஸ்லேருந்து நம்ம எப்படி வந்து எக்ஸாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு நம்ம வந்து டிஎன்பிசி எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் காமனாக ஒரு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி உங்களுடைய ஸ்கோர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, அது வந்து டிஎன்பிசி குரூப் டிஎஸ் சிலபஸில் தான் இருக்கும். என்ன கொஷின்ஸ் வந்து என்ன பேட்டர்னில் இருக்கோ, ஸோ எவ்வளோ டாப்பிக்கில் எந்தெந்த கொஷின்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களால் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமோ அந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் ரிவிஷன். ஸோ சொன்ன மாதிரி இப்போ சொன்னது வந்து எல்லா டாப்பிக்லேயும் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் குரூப் டிஏக்கு மேக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, எப்படி நம்ம வந்து படித்தா 25 மார்க்ஸ் 25 கொஷினையும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் மேக்ஸுக்கு. அதே போல் இங்கிலீஷ்க்கும் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். சரிங்களா,
ஸோ அதே போல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது அதையும் வந்து ரிவிஷனில் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. புதுசாக டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு படிங்க, அது எவ்வளோ மார்க் அதில் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புது டாபிக்ஸ் எல்லாமே ஆரம்பிங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய சான்சஸும் அதிகம். 4 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகம். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ், நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாகும். ஏன்னா அந்த டாப்பிக்கில் எனக்கு நல்லா தெரியும், இதில் வந்தால் கொஸ்டின்ஸ் கேட்டால் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நான் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும். ஐயோ படிக்கலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ அப்போ வந்து ரிவிஷன் வந்து ரொம்பவே முக்கியம். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண டாபிக்ஸ்லேருந்து ரிவிஷன் கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே நம்ம படிச்சிருக்கோம், அந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வரும், வந்தால் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இன்னும் நல்ல சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோணும், நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து எல்லா கொஸ்டினையுமே வந்து ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் பண்ணி பாருங்கள், ரீட் அவுட் பண்ணுங்கள், 2-3 டைமுக்கு படிச்சிருங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே. சரிங்களா? அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதுக்கு வந்து ரிவிஷன் கொடுத்துருங்க. எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் கொடுத்துருங்க. அடுத்து மார்க் டெஸ்ட் பற்றி நான் சொல்லிட்டேன். மார்க் டெஸ்ட் எழுத பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கல அப்படின்னா அதையும் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் வீக்கில் இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேலும் தகவலுக்கு அதிகமாக டீமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸாம் அப்ரோச் எப்படி பண்ணுறது, எக்ஸாம் டைமில் எப்படி நம்ம வந்து என்ன மாதிரியான டாபிக்ஸ், எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஆர்டரில் நம்ம அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.